வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே பங்குச்சந்தையில் இருக்கிற விஷயங்களை நமக்கு உண்மையாகவே தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற வகையில், குறிப்பாக நம்மளை மாதிரி கிராமத்திலேருந்து வர மக்களுக்கு புரிகிற வகையில் உள்ளது உள்ளபடியே சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல். ஸோ அதை தொடர்ந்து முக்கியமான தருணத்தில், பங்குச்சந்தை விழுந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஸோ இந்த வீடியோவை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷல் வீடியோவாக மேக் பண்ணுறேன். 90% மக்கள் பங்குச்சந்தையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 10% மக்கள் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் செலவிடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே. ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் சந்தித்த 3 விஷயங்களை பற்றி தான் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2001, 2002 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராமத்தில் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு லேண்டை வாங்கக்கூடிய கட்டாயம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ என் கையில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மணி வச்சுக்கிட்டோ அப்படிலாம் வந்து அந்த இடத்துக்கு வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்படலை. அன்றைக்கி எங்கள் கிராமத்தில் ஒரு சென்டோட லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வாங்கியிருக்கிற விவசாய லேண்டு தான். ஒரு சென்டோட லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1135 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸுக்கு என்ன வாங்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டது. அது வந்து உண்மையாகவே விவசாயம் பண்ணுறதுக்காகவும் வாங்கலை, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்கலை. அந்த இடத்த வாங்கணும் அப்படிங்கிற சில பல காரணங்களுக்காக வாங்கப்பட்டது தான் அந்த இடம். அப்படின்னா 2001 காலகட்டத்தில் 1135 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு சென்ட் லேண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த காலகட்டத்திலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்றைக்கி போடுற 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சமாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணியிருக்க முடியும். ஸோ நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்கினது வந்து 1.5 ஏக்கரு. அன்றைக்கி நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா ஒரு சென்டோட வேல்யூ. அப்போது லேண்டோட வேல்யூ நமக்கு என்றைக்காக இருந்தாலும் ஏறும் அப்படின்னு தெரியும். பட் எவ்வளவு ஏறும், எப்போ ஏறும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் நான் வந்து அன்றைக்கி 2001 காலகட்டத்தில் அந்த இடத்த வாங்கும்பொழுது அவ்வளோ 1.5 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அந்த இடத்த வாங்கினோம். இன்றைக்கி அதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 1 லட்ச ரூபா அப்படிங்கிற மதிப்பில் இருக்குது. சரிங்களா? இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு தாரக மந்திரம். ஸோ 2வது காலகட்டம், 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ, நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா 2007 அப்படிங்கிற காலகட்டம் தான். நான் சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் பங்குச்சந்தையில் வந்து நான் அறிமுகமாகிறேன். பங்குச்சந்தைக்குள்ளார போகிறேன். என்னோடய பங்குச்சந்தை ஜேர்னியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிமுக வீடியோலேயே கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதில் பாருங்கள். அப்போது சென்னை பீச் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த ஹெட்லைன் பேப்பர் எல்லாமே தொங்கிட்டு இருக்கும். நான் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை பீச் ஸ்டேஷனில் வந்து பார்க்கும்போது தங்கம் விலை 10,000 தொட்டது சவரன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்லைன் தொங்குது. நான் நல்லாவே கண்கூட நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து 2009 பார்க்குற விஷயம். 2007 to 2009 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 தங்கம் விலை தொட்டது அப்படின்ற ஒரு ஹெட்லைன் பேப்பரை பார்க்குறோம். 10,000 ரூபாய்க்கு போயிடுச்சா தங்க விலை சவரன், எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு நம்ம நினச்சோம் 2009. இன்றைக்கி வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 15 வருஷ காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 65,000 ரூபா, செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்திங்க அப்படின்னா 80,000 ரூபா. ஸோ அன்றைக்கி 10,000 தொட்டுச்சு அப்படின்னு நம்ம இருந்த காலத்தில் இது வந்து இன் ஃபியூச்சரில் 15 வருஷம் 20 வருஷம் 85,000 போகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி நான் வாங்கிட்டு இருந்த சேலரிக்கு என்னால் கோல்டில் ஈஸியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க முடியும், ஈஸியாகவே என்னால் வாங்கி வச்சுருக்க முடியும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது 2வது விஷயம். 3வது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பங்குச்சந்தை 2007 2009 காலகட்டத்தில் நான் பங்குச்சந்தைக்கு வந்தப்போ அதனுடைய குறியீடு வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2009
இதே பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள் 2700 தான் அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா, 2700 நிப்டியோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதே 2009 பிப்ரவரி மாதத்தில் நம்ம நிப்டியோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2735. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஒரு 20 ஆண்டுகள் 15 20 டு 24 வருஷம் 20 வருஷ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 26,200 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ இது எத்தனை மடங்கு அதிகம்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி 2000 நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கனாக்கா இன்றைக்கி 2700 கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 27,000 நியர்பை 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை இந்த 20 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்துருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த ஒரு வளர்ச்சியுமே அது லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பங்குச்சந்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக எதிர்காலத்தில் மேல் நோக்கி தான் போக போகுது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது என்னைக்கு போக போகுது, எப்போ போக போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் புரியாத புதிர். ஸோ இப்போ மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சார் பண்ணணும்? நீங்கள் எந்த சோசியல் மீடியாவை தட்டினாலும் சரி, எங்கே போய் பார்த்தாலும் சரி, நான் அடிக்கடி ஒரு உதாரணம் என் நண்பர்கிட்ட பேசும்போது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குறிப்பாக இந்த பங்குச்சந்தையை பற்றி பேசும்போது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தோத்தவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தோத்த கதையை தான் சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஜெயிச்ச கதையை தான் சொல்லுவாங்க. நாம் ஜெயிச்சவங்களோட இருக்கணுமா, தோத்தவங்களோட இருக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ அப்போது இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மார்க்கெட் கீழே விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலுமே மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, நிப்டி இங்கிருந்து என்ன 20,000க்கு போக போகுது, 18,000க்கு போக போகுது, 15,000க்கு போக போகுது அப்படிங்கிற நியூஸ் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், 26,000 இருக்கும்பொழுது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் நிப்டி 22,000க்கு போக போகுது, 23,000க்கு போக போகுதுன்றது யாராவது கணிக்க முடிஞ்சதா? கிடையாது. நம்ம அங்கிருந்த டெக்னிக்கல் லெவலில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் மேலே போனால் இங்கே போகும், கீழே வந்தால் இங்கே போகும் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 23,000 வந்துருச்சு மார்க்கெட்டு, 23,000 இப்போ 22,000க்கு போயிடும், 22,000 20,000க்கு போயிடும், 18,000க்கு போயிடும், 15,000க்கு போயிடும் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இங்கேருந்து திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கொரோனா காலகட்டத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சத்தில் இருந்து 12,500 அப்படிங்கிற லெவலில் இருந்து அன்றைக்கி வந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் வந்து 7,500 வரைக்கும் கிட்டத்தட்ட 5,000 புள்ளிகள் வந்து பார்த்தோன்னாக்கா நிப்டி மட்டுமே சரிஞ்சது. அப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான் மார்க்கெட்டு நானே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வரும்போது 3,000க்கு போயிடுமா, மறுபடியும் 3,500 போயிடுமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் 7,580 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நிப்டி கீழே வந்துட்டு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆனது தான் தொடர்ந்து பங்குச்சந்தை மேலே ஏறிக்கிட்டே போயிட்டு இப்போ 26,200 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போது யாரெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் மார்க்கெட்டு கீழே விழும் பொழுது தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 10% மக்கள் மட்டும்தான் அங்கே தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. சரியான ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனியில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே விழும்பொழுது மார்க்கெட் இங்கிருந்து அங்கே போயிடுமோ, நம்ம வாங்கின ப்ரைஸ் குறைஞ்சிடுமோ, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் நின்று மட்டும்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர யார் அப்படின்னா என்ன உள்பட 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்போ சார் வாங்குகிறோம் அப்படின்னா 26,000 மார்க்கெட்டை தொட்டது பார்த்தீங்களா, 26,000 நல்லா உச்சத்தில் இருக்கும்பொழுது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லாருமே 90% மக்கள் எல்லாருமே 26,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட நிப்டியோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% கிட்டத்தட்ட வந்து 12.5%. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஐயிலிருந்து இங்கே வரைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், 26,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ ரெட்டாக இருக்குது, பிளட் பாத் எடுக்குது, பங்குச்சந்தையே இப்படி தான், நான் வாங்கின ஸ்டாக் எல்லாமே 50% குறைஞ்சி போச்சு, 30% குறைஞ்சி போச்சுன்னு உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ 26,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருந்த நாம் மார்க்கெட் இங்கே கிராஷ் ஆகும்பொழுது ஒரு கரெக்ஷன் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இல்லை. ஸோ அந்த 10% மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பங்குச்சந்தையில் யாரெல்லாம் வின்னிங்கில் இருக்காங்களோ அந்த 10% மக்கள் எல்லாருமே எப்போல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணாமல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஜேர்னி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குது, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வராங்க.
இந்த 90% மக்கள் எல்லாருமே இந்த பங்குச்சந்தை கீழே விழும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஊறப்பட்ட சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே போய்டும், அங்கே போய்டு இங்கே போய்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருமே இந்த பாட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதே கிடையாது. மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த பங்குச்சந்தையோட ரூலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டத்தில் வாங்கணும், டாப்பில் செல் பண்ணணும், லோ ப்ரைஸில் பை பண்ணணும், ஹை ப்ரைஸில் செல் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்டு, எந்த வித ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எந்த வித பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு குறைஞ்ச விலையை கொடுத்து வாங்கணும், அதிக விலையில் விற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் தம் ரூல். அப்போ இந்த பங்குச்சந்தைக்கு மட்டும் எப்படி இது விதிவிலக்கு ஆகும்? மார்க்கெட் வந்து குறைஞ்ச விலைக்கு வரணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போது கீழே வரும்போது அது என்ன ரீசனாக ஒன்றாலும் இருக்கலாம். இந்த மாதிரி கொரோனா மாதிரி வந்து ஒரு ஓவரால் குளோபலாக இருக்கிற ஒரு பேண்டமிக்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்கனாமிக் கிரீசஸாக இருக்கலாம் தொடர்ந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு, இல்லை பொலிட்டிக்கலான சில பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியை பற்றின அந்த ரிசல்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு நல்ல ஸ்டாக்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு இண்டெக்ஸோ மார்க்கெட்டில் வந்து கீழே வருது அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை போயிட்டு நம்ம ஆஃபரில் போட்டால் மட்டும் இதே ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர், அத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர்னா ஓடி போய் வாங்குற நாம அதுவே ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் போது வாங்கிறதுக்கு நம்ம யாருமே தயாராக கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019, 2020 கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஏறிக்கிட்டே போயிட்டு 26,277 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டது. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பாட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல தான் இடையில வந்து பாருங்க இந்த ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்தது. அந்த டவுன் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ 2022 ஜூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாலில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 15,000 2022 ஜூனில் வந்து பாருங்கள் 15,600 700 அப்படிங்கிற லெவலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் 27,000 போய் தொட்டது இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன்ஸ் தான் இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 26,277 அப்படிங்கிற உச்சக்கட்டத்தை தொட்டுட்டு இது இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் தான் வந்து நமக்கு சொல்லும். ஸோ என்னோட வியூ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லணும் அப்படின்னா 20,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குது. 20,215 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 பிரைட்டாக இருக்குது. அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணணும்? நான் 20,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த வித அசூரன்ஸுமே கிடையாது. 20,000 வரைக்கும் நிஃப்டி போக போகுது. ஒருவேளை 20,000 உடஞ்சிச்சுன்னா ரொம்பவும் இன்னும் கூட கீழே போகலாம். எல்லாரும் கணிக்கிற மாதிரி 18,000 15,000 கூட மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் இப்படியே இருந்து நான் ரிவர்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னா மறுபடியும் 26,000 அப்படிங்கிற ஐயை பிரேக் பண்ணிவிட்டு இந்த வருட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 போய் தொடர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே 100% தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் தெளிவாக சொல்ல முடியும். பங்குச்சந்தை எதிர்காலத்தில் மேல் நோக்கி தான் போக போகுது அப்படிங்கிற விஷயத்தில் யாருக்குமே எந்தவித சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிற கரெக்ஷன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான டைம். உச்சத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 15% 12 to 15% வந்து இண்டெக்ஸ் மட்டுமே குறைஞ்சிருக்கு. நல்ல நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 to 30% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மார்க்கெட் எங்கேயாவது போயிட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. நம்ம ரொம்ப உச்சத்துலேயும் போய் நம்ம வாங்கவே இல்லை, பாட்டத்துலேயும் போய் நம்ம வாங்கவே இல்லை. இது ஒரு மிடில் அப்படிங்கிற பாயிண்ட்டாக கூட நம்ம வச்சுப்போமே. ஸோ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்கள் கையில் கிடைக்கிற உபரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்ல நல்ல ஸ்டாக் நிஃப்டி 50க்குள்ளார இருக்கிற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே வந்து எந்த வித பரிந்துரையும் பரிந்துரைக்கலை, அதனால நான் எந்த வித கம்பெனி நேமே சொல்லலை. நிஃப்டியோட மூமெண்ட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் ஒரு 2 கம்பெனிஸும், ஸோ ஐடி செக்டாரில் ஒரு 2 கம்பெனிஸும், ஸோ கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனிஸும், ஸோ சரிங்களா, ஸோ எஃப்எம்ஜிசியில் ஒரு 2 கம்பெனிஸும், ஆட்டோமொபைல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனிஸும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செக்டாரில் ஈச் செக்டாருக்கு வந்து நீங்கள் 2 கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக 10 கம்பெனி செலக்ட் பண்ணுங்கள். டே 1ல் இருந்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்குல இருந்தே நீங்கள் செலக்ட் பண்ண 10 கம்பெனிலையுமே ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஒரு ஷேரை பை பண்ணிவிட்டு அங்கிருந்து கரெக்டாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வந்து குறைய நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபி மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. அந்த 10 கம்பெனியில் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை எப்போ சார் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே இறங்குதோ அது வரைக்குமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அது வீக்லி பேசிஸில் இருக்கலாம், மந்த்லி பேசிஸ்லேயே இருக்கலாம், இல்லை எப்பப்பெல்லாம் மார்க்கெட் குறையுதோ அப்பப்பெல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டாக்கா இப்போ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, 23,000 இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 23,000 கீழே எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அது வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு 23,000 வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே உபரி தொகை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனின்ற பட்சத்தில் எஸ்ஐபி மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இது நீங்கள் எப்போ சார் செல் பண்ணணும், நான் எப்போ சார் இதை ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை உச்சத்தை தொட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைஃப் டைம் ஐயை பிரேக் பண்ணி போகும். அன்றைக்கி உங்களுக்கு தேவையான அளவில் ப்ராஃபிட் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை ஸ்டாக்காகவே அதில் விட்டுடலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கட் பண்ணி எடுக்கிற பணத்தை எடுத்து அதே மாதிரி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒன்று ஓவரால் இண்டெக்ஸே கீழே இறங்கி வந்தாலும் சரி, இல்லை ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலகட்டத்தில் ஒரு ஃபார்மா கம்பெனி ஆகட்டும், ஒரு கோல்டு கம்பெனிஸ்கள் ஆகட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா 10%, 20% லோயர் சர்க்யூட் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு போதாத காலத்தில் அதெல்லாம் கரெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஸ்டாக்கில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நண்பர்களே நாம் பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டாராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சரிங்க சார், நீங்கள் ட்ரேடர் தானே அப்படின்னு சொன்னால், ஆமாம் நானும் ட்ரேடர் தான். ஸோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் என்ன போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் எல்லாருமே உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலில் வந்து வர ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை தான் நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வீடியோஸ்லேயே கடைசி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கேபிட்டல் எப்படி டைவர்சிஃபை பண்ணுறது, அந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லியிருப்பேன். நமக்கு வர ப்ராஃபிட்டை நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது எப்படி வளர்க்கணும், எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் ருசி குறைவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ருசி அதிகமாக தான் இருக்கும். ஹெல்த்துக்கு வந்து சரியாக அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட உடம்புக்குமே ஒத்து போகாது. ட்ரேடிங்கில் வந்து ப்ளஸ் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதை பற்றின விஷயங்களை நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங்கில் இருந்து வர ரிட்டர்ன்ஸை திரும்ப ட்ரேடிங்குள்ளாரையே போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கான்ஃபிடன்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கிற காலத்தில் நம்ம விதைக்கலை அப்படின்னா அறுவடை காலத்தில் நம்ம அருவாவை எடுத்துகிட்டு போய் வயலில் போய் நின்னோம் அப்படின்னா அங்கே இருக்கிற புல்லை மட்டும் தான் நம்மளால் அறுக்க முடியும் நண்பர்களே. நம்ம வந்து சரியான ஒரு மகசூலை வந்து நம்ம அறுவடை பண்ண முடியாது. ஸோ விதைக்கிற காலம் அப்படிங்கிறது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் வரும்பொழுது, மார்க்கெட்டை இறக்கத்தை நோக்கி வரும்பொழுது நம்மளால் முடிஞ்ச ஒரு முதலீடை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அகைன் எல்லாருமே பேசும்பொழுது உச்சத்தை போயிடுச்சுன்னு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். ஸோ இதுதான் நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஸோ இது எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பங்குச்சந்தையில் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இந்த பென்னி ஸ்டாக்கு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப் எல்லாமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாதீங்க. நிஃப்டி 50க்குள்ளார இருக்கிற பெரிய கம்பெனி, ஃபண்டமெண்டலான கம்பெனி, சீப்பாக கிடைக்கிற கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் வந்து எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னா, பெரிய லெவலில் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாமே மிட் கேப், ஸ்மால் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க பங்குச்சந்தையில் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கம்பெனியாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் கம்பெனியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர இண்டிவிஜுவல் கம்பெனி நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.